வணக்கம். குமுதா சிவகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போன கிளாஸில் போட்ட 9 புள்ளியில் போட்ட அந்த கோலத்தோட எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கோலத்தை பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை தவிர இது வந்து 11வது கோலமாக போடுறோம். இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின்ஸோடு வர்ற கோலம் வந்து இது வந்து 11வது கோலம். இது வரைக்கும் போட்ட 10 கோலத்தையும் லெசன் 37 போட்டிருக்கேன். அதோட ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை தவிர லெசன் 24 பிரம்மமுடி கோலம் இதேமாரி தான் 4 புள்ளி ஆட் பண்ணி பெருசாகி போட்டுகிட்டே வர கோலம். அந்த கோலமும் லெசன் 24 போட்டிருக்கேன். அதனுடைய ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதெல்லாமல் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கோலத்துக்கு போவோம். இன்றைக்கி கோலம் போடுறதுக்கு முன்னாடி எல்லா கோலத்தையும் ஒரு ரீகேப் பார்த்துருவோம். இதுதான் 9 புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணுற முதல் கோலம். இந்த கோலத்தை போன கிளாஸில் பார்த்துட்டோம். இது வந்து அடுத்த 4 புள்ளி ஆட் பண்ணி 13 புள்ளியில் போடக்கூடிய கோலம். இது இன்றைக்கி போட்டு பார்ப்போம். இது அடுத்த 4 புள்ளி ஆட் பண்ணி 17 புள்ளியில் போடுறது. பார்த்தாலே தெரியும் இது வந்து இந்த டிசைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்த 4 புள்ளி ஆட் பண்ணி 21 புள்ளி. இது 25 புள்ளி கோலம். இதில் இன்னொரு 4 புள்ளி ஆட் பண்ணி இதுக்கு அடுத்த கோலம் அதுக்கு அடுத்த கோலம் கூட நீங்கள் போடலாம். எவ்வளோ பெரிய கோலம் வேணாலும் போடலாம். இது நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ டைம் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி புள்ளிகளை தேர்ந்தெடுத்து நம்ம போடலாம். இது திருவடைச்சி கூட போடலாம். அதனால தான் திருவடைச்சாங்க கோலம் அப்படிங்கிறதுன்னு இந்த மாதிரி கோலத்தெல்லாம் சொல்லுவாங்க. அதான் போடவும் ஈஸி. எவ்வளோ பெரிய புள்ளி வச்சா கூட நம்ம ஈஸியாக போடலாம். ஜாயின்ஸோடு வரதுனால ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் போடலாம். அது பார்த்தால் தெரியும் இந்த டிசைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதே சமயம் உள்ளே இருக்கிற தட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த வளையத்தை பார்த்தா தெரியும். 1 2 3 4 இந்த குளத்தில் 4 தட்டு வருது. இன்றைக்கி 13 புள்ளியில் அந்த குளத்தை எப்படி போடுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். 13 புள்ளி 1 நிறுத்திருக்கேன் நேர்புள்ளி. போன கிளாஸில் 9 புள்ளியில் போட்டதில் இன்னொரு 4 புள்ளி ஆட் பண்ணி 13 புள்ளியில் வச்சு இன்றைக்கி போடுவோம். இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொக்கி போட்டு இந்த சென்டரில் இருக்கல 4வது புள்ளி 2 புள்ளியை விட்டுட்டு இந்த 4வது புள்ளியில் போய் பெண்ட் பண்ணுறோம். பெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே 3 இருக்கணும் புள்ளி. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த எண்டில் போய் அந்த 2 புள்ளியில் ஒரு முடிச்சு போடுறோம். இந்த சைடில் 2 புள்ளிலையும் சுழிச்சிடுறோம். சுழிச்சிட்டு இங்கே வந்து ஒரு கொக்கி ஃபார்ம் பண்ணி மறுபடியும் அந்த பாக்ஸு. இந்த பாக்ஸ் போட ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பெண்ட் இருக்கிறதுனால அதே லைனில் பெண்ட் பண்ணிகிட்டே வந்துடுவோம். இப்போ அந்த லாஸ்ட்டில் போய் அங்கே கொக்கி போட்டிருக்கோம். அதனால் இந்த இடத்துல வந்து முடிச்சு வரும். முடிச்சு போட்டு இந்த 2 புள்ளியும் சுழிச்சு இணைச்சிடுறோம். இதே மாதிரி தான் இந்த சைடு. அதனால் நம்ம திருப்பி வச்சுக்கிட்டு போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பக்கம் ஒரு டிசைன் இந்த பக்கம் ஒரு டிசைன் ஒரே மாதிரி போட்டோம். இப்போ வந்து நடுவில் இருக்கிற புள்ளியெல்லாம் மீறுதில்லை. இதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு வந்து கொக்கி போடுறோம். கொக்கி போட்டாலே அடுத்தது பாக்ஸ் வரும். கடைசியில் வந்து இந்த 2 புள்ளி இருக்குல்ல அதில் வந்து முடிச்சு கொக்கி போட்டால் அடுத்தது முடிச்சு போட்டால் அடுத்தது கொக்கி, அந்தமாரி மாறி மாறி வரும். இந்த இடத்துல ஒரு பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அந்த சைட் போய் கொக்கி வரும். இங்கே வந்து ஜாயின் பண்ணுறோம். இந்த பக்கம் முடிச்சிருக்குல்ல இங்கேருந்து கொக்கி வரணும்ல அந்த அதுலேருந்து ஆரம்பிக்கும். கொக்கிலேருந்து ஆரம்பித்து அடுத்தது பாக்ஸு. கொக்கியில் ஆரம்பிச்சுனால இந்த சைடு வரும்போது முடிச்சு வரும். இப்போ கொக்கி, இப்போ முடிச்சு இந்த இடத்துல பெண்ட் பண்ணி அந்த கொக்கி வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ அவுட்டரில் இருக்கிற புள்ளியெல்லாம் போட்டு முடிச்சிட்டோன்னா உள்ளே இருக்கிற புள்ளிக்கு தட்டு டிசைன் போடுவோம்.
இந்த கோலத்தில் ஒரு தட்டு தான் வருது. 9 புள்ளிலையும் ஒரு தட்டு தான் வந்தது. 13 புள்ளிலையும் ஒரு தட்டு தான் வருது. அதுக்கு அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போடக்கூடிய கோலங்களெல்லாம் தட்டு எண்ணிக்கை அதிகமாகும். இந்த கோலத்தை ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு கலர் கொடுத்து போட்டிருக்கேன். இதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக போடலாம். அதுக்காக இந்தமாரி பண்ணியிருக்கேன். இந்த பிளாக்கில் ஒரு லைன் வருது, ரெட்டில் ஒரு லைன் வருது. சுற்றி இருக்கிற இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து போட ஈஸியாக இருக்கும். இந்த க்ரீன் கலரில் வருது தட்டு, ஒரு தட்டு வருது. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு போட்டு பார்க்க ஈஸியாக இருக்கும். இது 13 புள்ளி கோலம். நான் இதுக்கு அடுத்த கோலம் 17 புள்ளி கோலத்தையும் நான் இந்த போட்டு கலர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு கலரில் இருக்கிறதுனால இதை பார்த்து போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போட்டு பாருங்கள். இந்த கோலத்தை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த 4 புள்ளி ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இந்த கோலத்தில் இந்த அவுட்டரில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற தட்டு போடணும். இதில் 2 தட்டு வருது பாருங்கள். அந்த மாதிரி போட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட்டு பாருங்கள். அடுத்த கிளாஸில் வேறு ஒரு புது கோலத்தோடு பார்ப்போம். வணக்கம்.